புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நம்ம ஸ்க்ராலில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையை தான் எடுத்து பேச இருக்கிறோம். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது இந்திரா வெர்சஸ் மோடி, யாருடைய ஆட்சி மோசமானது, அந்த பொருளாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. ராமச்சந்திர குஹா அவர்கள் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இது குறித்து உரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு செந்தில்வேல். ரொம்ப முக்கியமான கட்டுரை, ஒரு பெரிய கட்டுரை அப்படின்னே சொல்லலாம். அதில் இந்திரா மோடியை ஒப்பிடுறப்ப இந்திரா காந்தி பன்முகத்தன்மையை ஆதரித்தார், ஆனால் மோடி அப்படி ஆதரிக்கலை அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த கட்டுரை முழுமையாக நானும் வாசித்தேன். உடன்படக்கூடிய இடங்களும் இருக்கின்றன, முரண்படக்கூடிய இடங்களும் இருக்கின்றன. பொதுவாக அந்த கட்டுரையினுடைய ஆசிரியர் ராமச்சந்திர குஹா இந்திரா காந்தியினுடைய அந்த எமர்ஜென்சி பீரியடை முற்று முழுவதுமாக அப்படியே எங்கே பொருத்திட்டார்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சிக்கு பொருத்திட்டார். அதில் அவரே கன்க்ளூட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி எந்த இடத்துலையும் பன்முகத்தன்மை இல்லை, சிதைக்கிறார்கள் அப்படிங்கிறது. அது ஒரு 2 ஆண்டுகள் கூட நீடிக்காத ஒரு எமர்ஜென்சியை நீங்கள் 11 ஆண்டு காலங்களை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய முற்றுமுழும் ஒரு ஆட்சியே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியோடு ஒப்பிடுவது சரியா அப்படிங்கிற எனக்கு மாற்றுக்கிறது. ஸோ அந்த சாம்பிள் எடுத்ததுன்றது இங்கே 2 வருஷம் அங்கே 11 வருஷத்துக்கு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு சிக்கல். இன்னொன்று, அதற்காக காங்கிரஸ் பகிரங்கமாக நாடாளுமன்றத்தில் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டது. பலமுறை மன்னிப்பு கேட்டுச்சு. எதுக்காக? எமர்ஜென்சிக்காக காங்கிரஸ் பலமுறை வருத்தம் தெரிவித்தது, வெளிப்படையாக மன்னிப்பும் கோரியது அப்படிங்கிறது வரலாறு. இந்திரா காந்தி எமர்ஜென்சியை அறிவித்த பொழுது அப்படிங்கிறதுல எங்கேயும் மத கலவரங்கள் நடக்கலை. எமர்ஜென்சியை காரணமாக வைத்து சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படல, அப்பாவி மக்கள் மீது அடக்குமுறைகள் ஏவி விடப்படல, அரசியல் கட்சிகள் இன்னலுக்கு உள்ளானார்களா? ஆம், ஆகினார். எதிர்கருத்துக்கள் குரல் வலை நெரிக்கப்பட்டதா? ஆம், நெரிக்கப்பட்டது. ஊடக சுதந்திரம் பறிக்கப்பட்டதா எமர்ஜென்சியில்? ஆம், பறிக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் சாமானிய ஏழை எளிய மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியிலான தவறான முடிவுகள் எடுப்பது, அல்லது அயலுறவு கொள்கைகள், தேச நலன் சார்ந்த அயலுறவு கொள்கைகளில் தவறான முடிவு எடுப்பது, இந்த மாதிரியான விடயங்களை இந்திரா காந்தி செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியான சான்றுகளை கட்டுரையாளரே அந்த கட்டுரையில் எங்கேயும் கொடுக்கல. முதல் கம்பேரிசன், இந்திரா காந்தி அவர்கள் பன்முகத்தன்மையை ஆதரித்தார். நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களையும் அரவணைத்தார். நேரு காலத்திலே இல்லாத அளவுக்கு இந்திரா காந்தி காலத்தில் இஸ்லாமிய முதலமைச்சர்களாக வந்த காலம் அதெல்லாம் சொல்கிறாரு. மோடி அவர்களை ஒரு பெரும்பான்மைவாதி, அதை கிட்டத்தட்ட இந்துத்துவவாதின்னு சொல்லலாமா? எஸ், அப்படித்தானே. அதானே பெரும்பான்மைவாதங்கிறது இங்கே ஹிந்துத்துவவாதம் தானே. மோடி அப்படிதான் கம்பேர் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் இன்னைக்கு சமகால பிரச்சனை எடுப்போமே. நீங்கள் இப்போ பாகிஸ்தான் உடனான அதை நான் தேச நலன் சார்ந்தும் பார்க்கிறேன். அதை மதவாதமாக பாஜக எப்படி பார்த்தது, அதை வாக்கரசியலாக எப்படி பார்த்தது, இந்திரா காந்தி அதை எப்படி அணுகுனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பங்களாதேஷை பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி முடிவு செய்த பொழுது பாகிஸ்தானுடனான போரை மிக தெளிவாக திட்டமிட்டு இராணுவ தலைமை தளபதிகளை அழைத்து ஆலோசனை நடத்தி உங்களுக்கு எத்தனை மாதம் டைம் தேவைங்கிற வரைக்கும் தெளிவாக கேட்டு மிக துல்லியமாக ஒரு போரை தொடுத்து பாகிஸ்தானை அடிபணிய வைத்து வீழ்த்தி வங்கதேசத்தை பிரித்து கொடுத்தார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் இவங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு இப்போ சமீபத்தில் சிந்தூர் வரைக்கும் எடுத்துக்கங்க. இதனுடைய நோக்கம் என்ன? இந்தியா எல்லைக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் இந்தியர்களை படுகொலை செய்தார்கள். இந்த பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டு விட்டீர்களா? தெரியாது. நாட்டு மக்களுக்கு இதை குறித்து பிரதமர் தெளிவுபடுத்தினாரா? இல்லை. இந்த பயங்கரவாதிகள், குறிப்பிட்ட அந்த 4 பயங்கரவாதிகளும் கைதாவது செய்யப்பட்டார்களா? இல்லை. இப்போ இந்த மாதிரியான விடயங்கள் இருக்குல்ல, பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள், இதில் எதுக்குமே நமக்கு ஆன்சர் இல்லை. மாறாக இதை அதுக்கு ஒரு பேரிடுவது இருக்குல்ல, ஆபரேஷன் சிந்தூர், அது பெண்களினுடைய குங்குமத்தோடு அதை கனெக்ட் பண்ணுறது, அதை நீங்கள் தேர்தல் நேரத்தில் கொண்டு போய் வாக்கு சேகரிக்க பயன்படுத்துவது, இந்த மாதிரியான தவறுகளை இந்திரா காந்தி எங்கேயுமே செஞ்சதில்லை. இப்போ இன்னொன்று அவர் சொல்கிற இடம், இப்போ இதில் இந்திரா காந்தி அவர்களை விமர்சிக்கிறார், குறை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாரிசு அரசியல் அப்படின்னு ஒரு ஃபேக்டரை எடுத்து, அவசர நிலைக்கு பிறகு அவர் வாரிசு அரசியல் சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி கொண்டு வந்தது. அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பிராந்திய கட்சிகளுக்கும் இந்த வாரிசு அரசியலுக்கு முன்னோட்டமாக அமைஞ்சிருச்சு. ஆனால் மோடி அவர்கள் அப்படி இல்லை. இந்த வாரிசு அரசியல் இந்திய ஜனநாயகத்துக்கு ஊறு விளைவித்ததில் இந்திரா காந்திக்கு ஒரு ரோல் இருக்குன்னு சொல்கிறது இல்லைங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு ஒரு வாதம் புரியவில்லை. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கங்க, நான் இதை குறையாக சொல்லலாம், யதார்த்தத்தை சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் வாரிசு அரசியல் செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வைப்பது இருக்குல்ல. எம்ஜிஆர் அவர்களுக்கு வாரிசு அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. தட் மீன்ஸ் அவருக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் அதே தான் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுக்கு வாரிசு இல்லை. நான் இதை தனிப்பட்ட வாழ்க்கையின் மீதான தாக்குதலாகவே நான் நடத்தலை. நான் இந்த மதிப்பீட்டை எப்படி வைக்க முடியும்னு நான் சொல்கிறேன்னா, வாரிசு அவருக்கு ஒருவேளை இருந்து அவர் அதை நிராகரித்து
அப்படி நகர்ந்திருப்பார் என்றால் தான் அந்த ஒப்பீட்டை நீங்கள் வைக்க முடியுங்கிற இடத்துக்காக நான் வர்றேன். இப்போ அவர் வந்து குடும்பத்தினரோ உறவினர்களையோ அவர் உள்ளுக்கு அப்படி ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைங்க. நீங்கள் குஜராத்தில் மறைமுகமாக நரேந்திர மோடி அவர்களுடைய சகோதரர்கள் என்னென்ன துறைகளில் என்னென்ன மாதிரியான ஆதிக்கங்களை தாக்கங்களை செலுத்தி வருகிறார்கள் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். ஆனால் நேரடி அரசியலுக்குள்ள அவங்க வரலைங்கிறது யூ ஆர் ரைட். ஆனால் நேரடி அரசியலுக்குள்ள வரலைங்கிறது அவர் எங்கேருந்து ஒப்பிடுறாரு? நேருவுக்கு பிறகு இந்திரா காந்திக்கு பிறகு சஞ்சய் காந்தியை கொண்டு வருகிறார்கள், அதன் பிறகு ராஜீவ் காந்தி கொண்டு வரப்படுகிறார் அப்படிங்கிறத அந்த ஒப்பீடு. நீங்க இங்க அந்த ஒப்பீட்டை வைக்க முடியாதே, இவருக்கு அந்த வாய்ப்பே இல்லை. இன்னொரு பார்வை அவர் சொல்றார் வந்து கருத்து சுதந்திரம்னு ஒரு ஃபேக்டர் எடுத்து காரணியை எடுத்து ஒப்பீட்டு அளவில் மோடி ஆட்சியில் மேம்பட்டதாக இருக்குது. இந்திரா காந்தி ஆட்சியில் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த எமர்ஜென்சியை மட்டும்தான் அவர் எடுத்துக்கிறார். அதுல வந்து குரல் வலை நெரிக்கப்பட்டது. ஆனா இங்க வந்து கிரிட்டிசிசம், தன்னார்வ யூடியூபர்ஸ் இவங்களெல்லாம் அனுமதிக்கிறாங்க. கருத்து சுதந்திரம் ஒப்பீட்டளவில் மோடி ஆட்சியில் பெட்டர் தான் அப்படின்னு சொல்ல இல்லை. அகெயின் நான் வந்து என்னுடைய கருத்தை சொல்ல ப்ரெஸ் இண்டெக்ஸ் 2025 என்ன சொல்றாங்கன்னா 159 நாடுகளினுடைய பத்திரிகை சுதந்திரத்தை அளவீடு செய்கிறது. இந்தியாவிற்கான இடம் 151. நமக்கு கீழே மிக மோசமாக பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் வெறும் 8 நாடுகள் தான். எப்படி கட்டுரையாளர் அந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒப்பீட்டு அளவில் தான் அந்த எமர்ஜென்சியை ஒப்பிடுகிற போது அதுதான் சொல்றேன். நீங்க எமர்ஜென்சியோட அதை ஒப்பிடவே முடியாது. நீங்க ஒரு ஆப்பிளோட தான் ஒப்பிட முடியும். நீங்க வந்து இப்போ அப்படின்னா நம்ம வந்து நீங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு இதை டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க ஒப்பிட்டீங்கன்னா அந்த விவாதத்துக்குள்ள போகலாம். நீங்க அப்படி ஒன்று இல்லை என்று வருகின்ற பொழுது எமர்ஜென்சிங்கிறது தவறுங்கிறதா நம்ம எடுத்தோமே. அந்த 2 ஆண்டுகளை மட்டும் வச்சுக்கிட்டு பேச முடியாது. அது எங்க எமர்ஜென்சி வந்து எந்த இடத்திலும் ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சாம்பிளை நம்ம எடுத்துட்டு ஜனநாயக ரீதியிலான ஆட்சி நடைபெறுகிறது, மக்களாட்சி நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடிய ஒன்றோடு ஒப்பிடுவதற்கு நீங்க ஒரு ராணுவ ஆட்சியை மக்களாட்சியோட ஒப்பிடுவீங்களா? அங்க அது சிக்கல் இருக்கு. ஒரு மன்னர் ஆட்சியை ராணுவ ஆட்சியோட ஒப்பிடுவீங்களா? இன்னொன்று மோடி அவர் ஆட்சி மீதான ஒரு விமர்சனம். அவர் என்ன சொல்றாருன்னா மோடி அவர்கள் ஆட்சியில வந்து சுயாதீன அமைப்புகள், இப்ப தேர்தல் ஆணையம், புலனாய்வு அமைப்புகள் அதெல்லாம் ஒருதலை பட்சமா செயல்படுது. அது கம்பேரிட்டிவ்லி இந்திரா காந்தி அவங்க காலத்துல அப்படி இல்லை, அந்த கிரிட்டிசிசம் இல்லைன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்க? இல்லை, அது உண்மைதானே. இப்போ நீங்க கம்பேரிட்டிவ்லி அப்படி இருந்துருந்துச்சுன்னு வைங்க, நீங்க ஒருவேளை அன்னைக்கு அப்படி இருந்துருந்துச்சுன்னா எமர்ஜென்சிக்கு பிறகான தேர்தல் முடிவுகள் என்னவாக இருந்திருக்கும்? இந்திரா காந்தி தானே மீண்டும் வெற்றி பெற்றிருப்பார். அன்றைக்கு இந்திரா காந்தியை வீழ்த்தி பெருமளவில் அறியப்படாத ஜனதா கட்சி அன்றைக்கு வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறதுலாம் சாத்தியப்பட்டிருக்குமா? அது வாய்ப்பே இல்லை. அப்போ இந்திரா காந்தி எந்த இடத்திலும் நீங்க வந்து எஸ் அஃப்கோர்ஸ் அவர் ஆட்சிகளை கலைத்தார். இங்க இருந்த ஆட்சிகள் காங்கிரஸ் ஆட்சிகள் காலத்தில் கலைக்கப்பட்டது. அது கட்டுரையாளரும் அது சொல்றாரு. அவங்க 356 அவங்க பயன்படுத்தினாங்க. மோடி அவர்கள் காலத்தில் ஆளுநர்கள் பயன்படுத்தப்பட்ட ஆளுநர்கள் மட்டுமில்லை, நீங்க 356 பயன்படுத்தும் போது அதுவும் கண்டிக்கத்தக்கது. 356 பயன்படுத்துகின்ற பொழுது சட்டம் ஒன்று சொல்லியிருக்கு, அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க. எஸ், அது வெளிப்படையாக அம்பலப்பட்டு நிற்கிறார் அந்த இடத்துல. யாரு? இந்திரா காந்தி அவருடைய ஆட்சி காலத்தில் விட்டுருங்க. ஆனால் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் அப்படி அல்ல. எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். 2 எம்எல்ஏக்களை பெற்ற பாஜக ஒரு ஸ்டேட்ல ஆட்சி அமைச்சது. எப்படி சாத்தியமாச்சு? கடைசியாக அவர் கட்டுரையை எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒப்பிடுதல் தான். அந்த இந்திரா காந்தி அவர்களோட 2 ஆண்டு காலம், இவருடைய 11 ஆண்டு காலம்னு எடுத்து ஒப்பிடுதல் தான். ஆனால் அவர் கடைசியாக முடிக்கிற இடத்தில் பெரும்பான்மைவாதம் பிளஸ் சர்வாதிகாரம் மோடி அவர்களை தான் இது அது வந்து ஒரு பாரதூர விளைவுகளை இந்தியாவுக்கு ஏற்படுத்திடும் அப்படின்னு ஒரு விமர்சனம், மோடி அவர்கள் மீதான விமர்சனத்தோடு தான் அந்த கட்டுரையை முடிக்கிறார். அதை எப்படி புரிஞ்சு? அது அப்படி ஏற்படுத்திடுச்சு. ஏற்கனவே இந்தியாவுக்கு மோடியினுடைய இந்த சர்வாதிகார மனப்பான்மை, நீங்கள் வந்து பெரும்பான்மை சமூகத்திற்கான ஒரு அரசியல் என்று அவர் முன்னெடுத்திருப்பது இன்றைக்கு இந்தியா வந்து சர்வதேச அரசியலும் பல சிக்கல்களுக்குள்ளே தள்ளிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள், ரஷ்யாவுக்கும் நமக்குமான உறவு என்னவா இருக்குது? இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் இந்திரா காந்தியினுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? மோடியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? சரி, சர்வதேச அரங்கில் நம்ம இன்றைக்கி என்னவா இருக்கிறோம்? அமெரிக்காவோடு நம்ம மிக நெருக்கமான ஒரு போக்கை கையாண்டோம். ஆனால் அமெரிக்கா இன்றைக்கு நமக்கு எவ்வளோ வரிய விதிக்க தயாராகிடுச்சு. சரி, அடுத்த சில நாட்களில் அமெரிக்க அதிபர் வந்து பாகிஸ்தான் இராணுவ தலைமை தளபதியை கூட்டு வந்து இராணுவ தளபதியோடு அங்கே வந்து விருந்து உண்டு கொண்டிருக்கிறார். சீனா இங்கே ஊடுருவல் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ சிக்கல்கள் இருக்குல்ல. அப்போது எல்லைகள் பலவீனப்பட்டிருக்கிறது, பொருளாதாரம் பலவீனப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு பெரும்பான்மைவாதத்தை நீங்கள் என்ன செய்றீங்க? கட்டமைக்கிறீங்க. அந்த பெரும்பான்மைவாதம் மதத்தின் மீது கட்டமைக்கப்படுகிறது. அந்த மத உணர்வுகளால் தொடர்ந்து வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறீர்கள். அதற்கு உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், எல்லா அரசு முகமைகளும் துணை நிற்கின்றன அப்படிங்கிறது இந்திரா காந்தியினுடைய அந்த 2 ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாக எந்த இடத்திலும் அந்த ஒப்பீடு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. நன்றி. ஒரு முக்கியமான கட்டுரை, உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு செந்தில்.
மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.